ஹாய் கைஸ், டுமாரோ மார்னிங் வந்து பொள்ளாச்சி கிளம்பி போயிட்டோம். எவ்வளோ நாள் அங்கே ஸ்டே பண்ணாலும் திரும்பி மாமியார் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். இங்கே இருக்கான் பாருங்கள், சரியான வில்லை இந்த பூனை. எல்லா சீட்டையும் நுரண்டிகிட்டே இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செஞ்சு சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் குக் பண்ணலான்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு. அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, நல்லா அது வணங்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கிறேன். பெரிய வெங்காயம் கோல்டன் கலர் ஆகிற வரையும் வணங்கணும். நான் கீ சேர்க்க மறந்துட்டேன், அதனால் ஒரு ஸ்பூன் கீ இப்போ சேர்த்து வணங்கிக்கிறேன். அது வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இல்லை, ஸோ அதுவே தட்டி எடுத்திருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். நான் ஈஸி வேலை செய்கிற மாதிரி செஞ்சிட்ருக்கேன், அவசரமாக செஞ்சிட்ருக்கேன் தக்காளி சாப்பாடு. ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும். அப்புறம் 2 தக்காளி எடுத்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கின பின்னாடி உங்களுக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாப்பொடி சேர்த்துனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு பொடின்னு சொல்லி நாங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்துவோம். அது நான் பின்னாடி அப்லோட் பண்ணுறேன். இந்த எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி அந்த வீடியோ நான் பின்னாடி அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். இல்லைன்னா நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினாத்தலை, மல்லித்தலை இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மல்லித்தலை மட்டும் இருந்தாங்காட்டி அதை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த சைடு நான் முட்டை வேக வச்சுருந்தேன். இது வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு அதனால் கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி அரிசி எடுத்து வச்சுருப்போம்ல, அது போட்டுக்கலாம். அரிசி போட்ட பின்னாடி எல்லாம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அவ்வளோ விசில் விட்டுக்கலாம். தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து முட்டை உளிச்சிட்டு இருந்தாங்க அந்த சைடு. அதுக்குள்ளே சாப்பாடு விசிலும் வந்துருச்சு. எல்லாம் ரெடியான பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அதை இலக்கி விட்டுட்டு எல்லாம் ரெடியானதும் எல்லாருமே உட்காந்து அன்றைக்கி ஆஃப்டர்நூன் சாப்பிட்டாச்சு.